வணக்கங்க. இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 5 இயர் சர்வீசஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் பத்தியும், அதற்கான கிளாஸஸ் பத்தியும் தான் பார்க்க போறோம். டிஎன்பிஎஸ்சி அவங்க சொன்னபடியே, அவங்க கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்ஸ் படியே 14வது முறையோ, 12வது முறையோ கொடுத்திருக்காங்க. சொன்ன தேதியில கரெக்டா நோட்டிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு. சரி. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இந்த வருஷத்துல நடக்கக்கூடிய 2வது எக்ஸாம். 2024 நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2025ல ஜனவரி மாசம் முதல் எக்ஸாம் நடந்துச்சு. இது வந்து 2025ல நோட்டிஃபிகேஷன் கொடுத்து 2025லேயே டிசம்பர் மாசமே இந்த எக்ஸாம் நடக்க போறது. ஸோ இதுல நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு 7/10/2025. நீங்க அப்ளிகேஷன் கொடுக்கறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 5 கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்துக்கோங்க. எக்ஸாம் டேட் வந்து டிசம்பர் 21ஆம் தேதி எக்ஸாம் டேட் இருக்கு. சரி. ஸோ இதுல இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 2 பேப்பர் 1, பேப்பர் 2 ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ் அப்படின்னு. இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் 3 மணி நேரம் எக்ஸாமு. ஸோ இந்த எக்ஸாம்ல பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? நான் எல்லாருமே எழுதலாமா சார்? இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு எல்லா கேண்டிடேட்ஸும் கேட்கறது அதுதான். நான் இப்போ குரூப் 1 படிக்கிறேன், குரூப் 2 ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன், நான் எழுத முடியுமா அப்படின்னா நோ. இது வந்து யாருக்காக உள்ளது அப்படின்னா ஆல்ரெடி யாரெல்லாம் ஸோ இட் இஸ் கவர்மெண்ட்ல அசிஸ்டன்ட் ஆகவும் ஜூனியர் அசிஸ்டன்டாகவும் ஒர்க் பண்றாங்களோ, அதுலயும் 5 இயர்ஸ் அண்ட் 3 இயர்ஸ் இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ்ல ஒர்க் பண்றாங்களோ அவர்கள் மட்டுமே இந்த எக்ஸாமை எழுத முடியும். ரைட். அப்ப ஏஎஸ்ஓ போஸ்ட் பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரியேட் அதர் தன் லா அண்ட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்ல 22 வேகன்சிஸ் இருக்குங்க. அசிஸ்டன்ட் செக்ஷன் ஆஃபீஸர் பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல 3 வேகன்சிஸ் இருக்கு. ஏஎஸ்ஓல அப்போ ஆக மொத்தம் 25 வேகன்சிஸ் இருக்கு. அண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஸோ இட் இஸ் அதே மாதிரி 7 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஆக மொத்தம் 32 வேகன்சிஸ் இந்த சர்வீஸ்ல நோட்டிபிகேஷன்ல கொடுத்திருக்கிறார்கள். இதுக்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்ன? எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ்ல ஸோ இட் இஸ் 35 அண்ட் 30 ஏஜஸ் கம்ப்ளீட்டா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதர்ஸ், பிசி, பிசி முஸ்லிம்ஸ், எம்பிசி அண்ட் டிசிஸ் அப்படின்னு. இதுவே எஸ்சி எஸ்டிஸாக இருக்கிறார்கள், எஸ்சி அருந்ததியராக இருக்கிறார்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ்ல மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்ல 40 அண்ட் 35 கொடுத்துருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. சரி. இந்த எக்ஸாம்ல எலிஜிபிலிட்டி அப்படின்னா குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் சர்வீஸ் குவாலிஃபிகேஷன். சர்வீஸ் குவாலிஃபிகேஷனுக்கு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் என்ன அப்படின்னா ஏஜ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் ஜூலை 1. ஆஸ் யூஷுவல் டிஎன்பிஎஸ்சியோட கட் ஆஃப் டேட் தான். சர்வீஸ் குவாலிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் எப்போ அப்படின்னா ஆஸ் யூஷுவல் எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரியே கொடுத்துருக்காங்க. ஆகஸ்ட் 1 அப்படின்னு கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க. தெர் இஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், சர்வீஸ் குவாலிஃபிகேஷன். பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக வேணும். எல்லா போஸ்ட்டுக்குமே பேச்சுலர் டிகிரி கண்டிப்பாக வேணும் கொடுத்துருக்காங்க. இதுவே ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா நீங்க ஜூனியர் அசிஸ்டண்டா இப்ப இருக்கணும். பிரசன்ட்ல நீங்க முன்னாடி ஜூனியர் அசிஸ்டண்டா இருக்கலாம். நீங்க இப்போ அந்த 1/8/2025 படி நீங்க வந்து அசிஸ்டண்டா இருந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி நான் ஜூனியர் அசிஸ்டண்டா இருந்தேன் சார், தட் இஸ் நாட் அன் இஷ்யூ. இப்போ அசிஸ்டண்டா இருந்தீங்கன்னா நீங்க ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். அண்ட் நான் இப்போ சார் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள்? அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட், அசிஸ்டண்டா இருக்கிறேன் அப்படின்னா அவர்கள் எல்லாருமே எழுதலாம். அப்ப ஜூனியர் அசிஸ்டன்ட் எத்தனை வருஷமா இருக்கணும்? 3 இயர்ஸ் சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் வேணும். ஏஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அசிஸ்டண்டாக நீங்க இருக்கீங்க அப்படின்னா 5 இயர்ஸ் சர்வீஸ் குவாலிஃபிகேஷன் வேணும். இதுதான் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உள்ளது. சரி சார், இதுதான் எல்லாருக்குமே தெரியுமே, இதை வந்து அப்ளை பண்ணி எழுதிட வேண்டியதுதான் அப்படின்னா இதுக்கு சிலபஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஜென்ரல் தமிழ், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ஜென்ரல் தமிழுக்கும் அண்ட் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கும் சிலபஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த முறை. அதெல்லாம் ஏற்கனவே முன்னாடி பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். நம்ம ஏற்கனவே பேட்ச்லாம் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. அதுல அவங்களுடைய இதில் சொல்லும் போதே சொல்லியிருப்பேன் வீடியோஸ்ல. மார்க்ஸ் வந்து கிளியர் கட்டா கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஏரியாஸ்க்கு என்னென்ன மார்க்ஸ் அப்படின்னு. ஸோ அந்த இதில் சிலபஸ்ல எந்த விதமான சேஞ்சஸும் இல்லை. ஸோ அப்போ நம்மள்ட்ட கையில் சிலபஸ் இருக்கணும். 2 வருஷத்துடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கணும். 2023 நடந்தது, 2025 நடந்த எக்ஸாம்ஸுடைய கொஸ்டின் பேப்பர் கையில் இருக்கணும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். சரி. இப்போ நம்ம அகாடமியில இந்த கோர்ஸ்க்காக நம்ம வந்து புதுசாக பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோமா அப்படின்னா எஸ், வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் நியூ பேட்ச். ஸோ இட் இஸ் வீக் டே, வீக்கெண்ட் இந்த மாதிரி எந்த ஸ்பிட் அப்பும் இல்லாமல் எல்லா நாளுமே கிளாஸ் அப்படிங்கிற அடிப்படையில் கொண்டு போகிறோம். ரைட். ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸாம்ல ஏற்கனவே ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமா? நிறைய ரிசல்ட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருப்ப ஸ்டேட் டாப்பர்ஸோடைய ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அண்ட் 100% ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ 2023 ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், 2025 ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல இருக்கும், பாருங்க. சரி. இதுல ஸ்டேட் டாப்பர்ஸ்ல தமிழ்ல ஹையஸ்ட் ஸ்கோரும் வாங்கியிருக்கோம், இங்கிலீஷ்ல ஹையஸ்ட் ஸ்கோரும் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே வீடியோஸ்ல இருக்கும்.
ரைட். இந்த இதுக்குள்ள இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த கிளாஸஸ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதுல புது கிளாஸ் நியூ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா, நியூ பேட்ச் தட் இஸ் குரூப் 5A தட் இஸ் நோட்டிஃபிகேஷனுக்கான அப்புறமான பேட்ச் இதுதான். இந்த நோட்டிஃபிகேஷன் அப்புறமான பேட்ச்ல ஸோ இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுறது அக்டோபர் 11 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ அக்டோபர் 11 ஸ்டார்ட் ஆகுது. எல்லா நாளுமே கிளாஸ் இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே ஈவினிங்ல கிளாஸ் வரும். ஆன்லைன்லயும் உண்டு, ஆஃப்லைன்லயும் உண்டு. பெரும்பாலும் ஆன்லைன் கிளாஸ் தான் எல்லா கேண்டிடேட்ஸாலையும் ஸோ இட் இஸ் ஈஸியாக வந்து தட் இஸ் ஈஸியா அவங்களால படிக்க முடியும். ஆஃப்லைன்ல வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இஷ்யூஸ் என்ன இருக்கு அப்படின்னா, ஆஃபீஸ் வந்து முடிச்சுட்டு அவங்க போறதுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால எல்லாருமே ஆன்லைன்ல அட்டன் பண்றது இட் இஸ் வெல் அண்ட் குட். ஸோ அப்போ ஈவினிங்ல 7:30 to 9 o'clock வரைக்கும் இருக்கும் மண்டே டு ஃப்ரைடேல. சாட்டர்டே சண்டேல ஆஃப்டர்நூன்ல 2:30 to 5:30 வரைக்கும் 3 hours கிளாஸ் ஒவ்வொரு நாளும் இருக்கும். சரி சார், இப்போ இது இல்லாம இந்த கிளாஸ்ல என்னென்னலாம் கொடுப்போம் அப்படின்னா, இந்த கிளாஸ் பொறுத்த வரைக்கும் சிலபஸை வில் கவர் தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கிலீஷ் பிரதானமா நம்ம கவர் பண்ணுவோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் எஸ்ஏ கிராமர் பார்க்கலாம். வி ஆர் கோயிங் டு கவர் இந்த இயர்லி ஸ்டேஜஸ் இட் செல்ஃப் இந்த அக்டோபர் மாசத்திலேயே. அண்ட் இதுக்கு நம்ம வந்து நடத்துறதுடைய டாபிக்ஸை சாஃப்ட் காப்பி கொடுத்துருவோம், பிடிஎஃபாக கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கு ப்ராக்டிஸ்க்கு கொஸ்டின்ஸ் கொடுக்குறோம், அதுவுமே சாஃப்ட் காப்பியாக ஆன்லைன் ஒரு கொடுத்துரும். அது இல்லாமல் கிராமர் பார்ட்டுக்கு தமிழுக்கும் அண்ட் இங்கிலீஷ்க்கும் எதுக்கெல்லாம் தேவையோ அந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் மெட்டீரியல் வி ஆர் ப்ரொவைடிங் ஹார்ட் காப்பியாக கொடுக்குறோம் மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும். அண்ட் இது இல்லாமல் டெஸ்ட் சீரியஸ் கொடுக்குறோம். ஸோ கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட் சீரியஸ் வரும். டெஸ்ட் சீரியஸ்ல எவ்வளோ வரும்? 30 டெஸ்ட் வருங்க. ஸோ இந்த டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஷெடியூல் வந்து உங்களுக்கு நாளைக்கு, அதாவது அக்டோபர் 8 அன்னைக்கு ஷெடியூல் வந்து அப்டேட் ஆகிடும். 30 டெஸ்ட் இருக்கும் எப்படியா இருந்தாலும். தமிழ் இங்கிலீஷில் 10 டெஸ்ட் இருக்க போது 10 டெஸ்ட் வந்துடும். அண்ட் அது இல்லாமல் ஃபுல் டெஸ்ட் மாடல் எக்ஸாம்ஸில் 10 வரும். டோட்டலி 30 டெஸ்ட் வரப்போது. நீங்கள் டெய்லி ஆர் வீக்லி 3 டெஸ்ட் இந்த மாதிரி எழுதினாதான் உங்களால் இந்த எக்ஸாமை பாஸ் பண்ண முடியும். இந்த எக்ஸாமில் ப்ரெசன்டேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க. நீங்கள் நீட்டாக கண்டென்ட் வந்து முக்கியம், அட் த சேம் டைம் ப்ரெசன்டேஷன் நல்லா இருந்தாலே உங்களுக்கு மார்க் வரும். ரைட். ஸோ அப்போ இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிளாஸ் வரப்போது, தென் அதோட சேர்த்து ஹேண்ட் அவுட்ஸ் கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெங்கே படிக்கணும் எஸ்ஐக்கெலாம் சாஃப்ட் காப்பி மெட்டீரியல்ஸே ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அனௌன்ஸ்மெண்ட்ஸ், டிராஃப்டிங் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி டாபிக்ஸ்லாம் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்ஸாகவே கொடுக்குறோம். அண்ட் கிராமர் பார்க்கு ஹார்ட் காப்பி மெட்டீரியல்ஸ் வி ஆர் கோயிங் டு கிவ். அண்ட் இது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும். இது இல்லாமல் வேற என்ன அப்படின்னா, நம்மளுடைய 30 கொஸ்டின்ஸ் வந்து 30 டெஸ்ட் இருக்க போது. அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டும் எவ்வளோ மார்க்குக்கு இருக்க போகுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் தமிழ் டெஸ்ட் எல்லாமே 100 மார்க்குக்கு தான் இருக்க போகுது. அப்போ எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே டிஎன்பிசியில கொடுக்கக்கூடிய புக்லெட் மாடல்லையே இருக்கும். 32 பக்கம் 34 பக்கம் டிஎன்பிசியில் கொடுக்குறாங்களா, அதே மாடல்ல இருக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த மாதிரி அடிப்படையில தான் நம்ம இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்ண போகிறோம். பேப்பர் கரெக்ஷன் எப்படி சார் இருக்கும்? நான் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறேன், நீங்கள் எப்படி அனுப்புறீங்க? போஸ்டலில் இல்லைன்னா கொரியர் மூலமாக கிடைக்கும். ஸோ பல்காகவே கொஸ்டின் பேப்பர்ஸ் ரிசீவ் ஆகிடும். நாங்கள் உங்களுக்கு என்ன படிக்கணுங்கிறதையும் கண்டென்ட் சொல்லிட போகிறோம், எங்கே படிக்கிறதுங்கிறதையும் கொடுத்துட போகிறோம். நீங்கள் படித்து டெஸ்ட் எழுத வேண்டியதான். கிளாஸில் அதை நடத்திட போகிறோம். சார் நான் டெஸ்ட் எழுதிட்டு என்ன பண்ணணும்? டெஸ்ட் எழுதிட்டு யூ ஹவ் டு டேக் அ ஸ்கேன் அண்ட் மொபைலில் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக எடுத்து அனுப்பிச்சு விட்டால் போதும். இமெயிலில், வாட்ஸ்அப்பில் பேப்பரை கரெக்ஷன் பண்ணி நெக்ஸ்ட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அனுப்பும்போது உங்களுக்கு அந்த ஹார்ட் காப்பி கிடைச்சிடும். பிஃபோர் தட் ஜூம்ல உங்களுக்கு ஃபீட்பேக் செஷன்ஸ் இருக்கும், 1-to-1 ஃபீட்பேக் செஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால இந்த செஷன்ஸை நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் அ பேட்ச். அக்டோபர் 11 ஸ்டார்ட் பண்ணுது. இதுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. நீங்க ஜாயின் பண்ணணும்னா இதுல இருக்கக்கூடிய 2 நம்பர்ல எந்த நம்பர் வேணாலும் கான்டாக்ட் பண்ணி எதர் கால் மூலமாவோ இல்லை வாட்ஸ்அப் மூலமாவோ நீங்க அட்மிஷன் பண்ணிக்கோங்க. ஸோ அக்டோபர் 11 தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அக்டோபர் 11 தான் க்ளோசிங்னு இல்லை, அக்டோபர் 10 we are going to stop that admission. அதனால அக்டோபர் 10க்கு முன்னாடி அட்மிஷனை போட்டுக்கோங்க. டெஸ்ட் பேட்ச் இருக்கா? எஸ் சார், நான் ஆல்ரெடி டிஎன் உங்கள்கிட்ட நம்ம படிச்சிருக்கோம். அண்ட் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஏற்கனவே எழுதியிருக்கேன். கவுன்சிலிங் போனேன், கிடைக்கல. அவர் வந்து எனக்கு இங்கிலீஷில் மார்க் கம்மியாயிடுச்சு. இந்த வாட்டி மறுபடியும் ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஏற்கனவே ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எழுதினேன் சார், ஆனால் போன வாட்டி எக்ஸாமில் ரிசல்ட்டே வரல. இந்த முறை எலிஜிபிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால அவர்கள் தான் நான் எழுதலாமா அப்படிங்கும்போது, நான் டெஸ்ட் பேட்ச் எழுதணும் அப்படின்னா தாராளமாக எழுதலாம். ஸோ நம்மளுடைய லாஸ்ட் பேட்ச் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக படித்த அத்தனை பேருக்குமே நான் வந்து நம்ம அகாடமியில் ஃப்ரீ கன்செஷன்ஸ் கொடுக்குறோம். அதனால டெஸ்ட் பேட்ச் நீங்கள் எழுதலாம். 30 டெஸ்ட்டு
பழைய டெஸ்ட் கிடையாது, எல்லாமே புது கொஸ்டின்ஸ், புது டெஸ்ட். ரைட்டா? ஸோ அதனால பழைய பேட்ச் கேண்டிடேட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஃபீல வந்து கன்செஷன்ஸ் உண்டு. அண்ட் டோட்டலா 30 டெஸ்ட் வந்து கொடுக்குறோங்க. டெஸ்ட் பேட்ச் வந்து ஷெட்யூல் வந்து உங்களுக்கு வில் சென்ட் யூ ஆஸ் எ பிடிஎஃப் காப்பியா அனுப்பிச்சு விட்ருவோம். அதை பேஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்க தனியாக ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை கிளாஸ் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுறது பார்த்துக்கோங்க. அக்டோபர் 11 இன்ட்ரோடக்ஷன் கிளாஸோட ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதனால அக்டோபர் 11 அன்னைக்கு 1 hour இயர்லியராகவே கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அதுக்கப்புறம் அன்னைய நாள்லேருந்து கிளாஸ் ரெகுலர் கிளாஸஸும் ஸ்டார்ட் ஆகும். இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இதில் கூடிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். தேங்க்யூ.